ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. ஆமாம், ஓடுனா நமக்கு எல்லாம் இளைப்பு வரும், சோர்ந்து போகும், கால் வலிக்கும், டயர்டாயிரும், கொஞ்சம் தூரம் போவோம், அதுக்கப்புறம் நம்மளால் ஓட முடியாது, சோர்ந்து போய் டயர்டாகி எப்பண்டா உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்படுவோம். ஏனென்றால் கொஞ்ச நேரங்களிலே நமக்கு டயர்ட் ஆயிரும். கொஞ்ச நேரங்களிலே ஒரு வேலையை, நம்ம ஒரு கஷ்டமான ஒரு வேலையை, இல்லை பழக்கம் இல்லாத ஒரு வேலையை, வேறு வர்றது மாதிரி ஒரு சில வேலைகளை செய்யும் பொழுது ஏன்னா நமக்கு அப்படி வேலைகள் செஞ்சு முன்ன பின்ன பழக்கம் இல்லாததுனால கொஞ்ச நேரம் ஆன உடனேயே நமக்கு சோர்வாயிருந்தோம், பலனற்று போயிருந்தோம், விடாய்த்து போயிருந்தோம். அப்படி நம்ம ஒரு டயர்ட் ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை இந்த வாழ்க்கை என்கிற இந்த பயணத்தில் ஓடி 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 நம்ம களைத்து போய் எப்பண்டா நமக்கு ஒரு ஆறுதல், எப்பண்டா நமக்கு ஒரு நிம்மதி, எப்பண்டா நமக்கு ஒரு காத்திருப்பு, எப்பண்டா எனக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். அப்படின்னா ரெஸ்ட் கிடைக்குமா? உலகத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் ஓடித்தான் ஆகணும். ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு இடம் என்றால் இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் போய் நம்ம சேர வரைக்கும் நமக்கு நியமிக்கப்பட்ட இந்த ஓட்டத்தை ஓடித்தான் ஆக வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு கட்டளையாக இருக்கிறதை தவிர ஓடுகிற நாட்களில் நமக்கு ரெஸ்ட் இல்லை. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். யார் அப்படின்னா காத்திருக்கிற ஜனங்கள். அல்லேலூயா. காத்திருக்கிறவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள். அவங்க நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எல்லா சூழ்நிலையும் எதிராக காணப்படுகிறது, வேற வழி இல்லை, என்னடா செய்வம் சொல்லி வந்து நின்றாலும் வேதம் சொல்கிறது அவர்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் அவர்களை நடத்துவதற்கு போதுமானவர். யார் என்றால் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் புது பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். மழை பெய்யும் பொழுது மற்ற பறவைகள் எல்லாம் அந்த ஒரு கிளையோ இல்லாட்டி ஒரு மரத்திலே போய் அது அப்படியே நனைஞ்சு வேற வழி இல்லாமல், கோழியெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அப்படியே விரைச்சி போய் நிற்கும். ஆனால் கழுகு மழை பெய்யும் பொழுது அந்த மேகங்களுக்கு மேலாக பறக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. வேற அம்மா சொன்ன மாதிரி தன்னுடைய சிறகுகளை எல்லாம், அதாவது ஒன்று ஒன்றா கொத்தி 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 எடுக்குமா, ஒன்றா கொத்தி 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 எடுத்துட்டு சீக்கு வந்த கோழி மாதிரி எல்லாத்தையும் உதுத்துட்டு ஒரு பெரிய உயர்ந்த மலையில் போய் நிற்குமா, அப்படியே உட்கார்ந்துருக்குமா, அப்படியே உட்கார்ந்து காத்திருக்கு. திரும்ப அந்த செட்டைகள் முளைத்து வரும் பொழுது இதுவரைக்கும் பறந்த இடத்தை காட்டிலும் மிக உயரமாக பறக்கும். அப்படி இதுவரைக்கும் பறந்த இந்த இடத்தை விட்டு மிக உயரத்தில் பறக்க வேண்டும் என்றால் சில நாட்கள் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த உயரம்தான், இதுவரைக்கும் இந்த நிலைமை தான், இதுவரைக்கும் இந்த நெருக்கம்தான், இதுவரைக்கும் இந்த நம்ம பார்க்கிற மாதிரி வாழ்ந்து வருகிற மாதிரி இந்த நிலைமை தான், மாற்ற இல்லை. கண்ணீர் தான், கவலை தான், கஷ்டம்தான், நெருக்கம்தான், போராட்டம் தான், தோல்வி தான், துயரம் தான், எல்லாமே இந்த நிலைமை தான். ஆனால் நாம காத்திருக்க வேண்டிய இடத்தில், காத்திருக்க வேண்டியவரிடத்தில், காத்திருக்க வேண்டிய நபருக்கு, காத்திருக்க வேண்டிய விதங்களில் காத்திருப்போமானால் நம்முடைய காத்திருப்பு
காத்திருப்பு முடிந்து வெளி வரும் பொழுது இதுவரைக்கும் இல்லாத ஒரு இடத்தை, இதுவரைக்கும் பார்க்காத, இதுவரைக்கும் எட்டாத ஒரு உயரத்திற்கு மேலாக பரப்புவதற்கு என் கர்த்தர் அந்த கழுகுகள் செட்டைகளை விரித்து அடித்து எழும்ப பண்ணுகிறது போல கர்த்தருக்காக காத்திருக்கிற ஜனங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு மகிமை, அப்படி ஒரு மாற்றம் உண்டாகும். ஆனா காத்திருக்கணும். கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருக்காக காத்திருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள்தான் புது பலனை அடைவார்கள். ஒரு புது பலன் உண்டாக வேண்டுமானால், ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய ஆரம்பம் நமக்கு உண்டாக வேண்டுமானால் நாம் காத்திருக்க வேண்டியது கர்த்தர் பட்சத்தில். கர்த்தர் பட்சத்தில் காத்திருக்கும் பொழுது, தேவனுடையமிருந்து வார்த்தைகள் வரும் பொழுது அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர்களாக நாம இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு சம்பவம், நமக்கு தெரிந்த சம்பவம் தான் இப்படியாக நடக்கிறது. 2 ராஜாக்கள் 3:16. பள்ளத்தாக்குகள் எங்கும் வாய்க்கால வெட்டுங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தண்ணி தாகம், யுத்தத்திற்கு போயிருக்காங்க. 3 ராஜாக்கள் இணைந்து சேனைகளோடு யுத்தம் போகும் பொழுது அங்கே விடாய்த்து போனார்கள், வறண்டு போனார்கள், சோர்ந்து போனார்கள், களைப்படைந்து விட்டார்கள். காரணம் தண்ணி இல்லை, ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. இங்க எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு போய் பார்க்கிற பொழுது அங்க கர்த்தருடைய மனுஷர் இருக்கிறான். அவன்கிட்ட போய் வார்த்தையை கேட்போம்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் தண்ணியை காட்டல, ஒரு வழியை சொல்றாரு. இந்த இடத்துல போய் வாய்க்கால வெட்டு, அங்க தண்ணி உண்டாகும். வாய்க்கால வெட்டதுக்கு பலன் இல்லை. யுத்தத்திற்கு போனவன் அவன் மம்பட்டி சட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிருக்க மாட்டான். அப்போ வாய்க்கால வெட்டக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனால் வாய்க்கால வெட்டி காத்திருந்தான். அந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த வாய்க்காலை வெட்டும் பொழுது எத்தனை பேருக்கு இறங்கி விழுந்தாலும் தெரியாது. இந்த வாய்க்காலை வெட்டும் பொழுது எத்தனை போய் களைத்து போய் விழுந்து, கிறங்கி விழுந்து, மயங்கி விழுந்து என்னவெல்லாம் ஆச்சு நமக்கு தெரியல. ஆனாலும் அப்படி வாய்க்கால்களை வெட்டினால் மாத்திரம்தான் அங்கே தண்ணி வந்தது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த வாய்க்கால் வெட்டப்படுகிற வரைக்கும், அந்த வாய்க்கால் சீரமைக்கப்படுகிற வரைக்கும், அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற அந்த கரடு முரடுகள், பள்ளமேடுகள் சீர் அமைக்காத வரைக்கும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கரடு மேடுகள், பள்ளத்தாக்குகள், மேடு பள்ளங்கள் சரி ஆகாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை நிரப்பப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பலனற்று போவதற்கு காரணம், சோர்ந்து போவதற்கு காரணம், நிரப்பப்பட வேண்டிய இடங்கள் நிரப்பப்படவில்லை, சரி பண்ணப்பட வேண்டிய விஷயங்கள் சரி பண்ணப்படவில்லை. கர்த்தர் விரும்புகிற பிரகாரம் பல இடங்களில் நம்முடைய வாழ்க்கை சீரமைக்கப்படவில்லை. சொல்லுவாங்க தெரியுமா, எந்த பொந்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாதது மாதிரி பள்ளத்தாக்காக இருக்கிற இடங்கள்ல எந்த செடிக்குள்ள இல்லை எந்த பதவலுக்குள்ள போய் கையை வச்சா அங்கிருந்து என்ன வரும், பாம்பு வருமா, பூரா வருமா, கரையா வருமா, அப்படி தெரியாதது மாதிரி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில யாரை சீண்டி பார்த்தா எப்படி இருக்கும், இந்த பொத்தை பார்த்தா பாம்பு வருமா, பள்ளி வருமா, அங்க இருந்து என்னெல்லாம் வரும்னு சொல்லி எதிர்பார்க்காத முடியாத அளவிற்கு பல உருவங்கள், பல சுபாவங்கள் வரவேண்டிய நேரங்களில் சரியான விதத்தில் வந்து வெளிப்படுவதனால வரவேண்டிய பல புதிய பலன்கள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய உயர்வுகள், புதிய நிலைகள் இன்னும் நாம் எட்டி பிடிக்க முடியாத அளவிற்கு காணப்படுவதற்கு காரணம், கர்த்தர் விரும்புகிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை சீரமைக்கப்படவில்லை. கர்த்தர் விரும்புகிற பிரகாரம் இன்னும் நாம் கடந்து வரவில்லை. கர்த்தர் நம்மை நிறுத்தி வைத்திருக்கிற இங்க தான் இப்படித்தான், இப்படிப்பட்ட வாழ்க்கை தான், இப்படிப்பட்ட சிந்தனை தான், இப்படிப்பட்ட செயல்பாடுகள் தான் இவங்க வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்கிற அந்த சுபாவங்களுக்கு மேலாக, மாறாக, முரண்பாடாக பல நேரங்களில் என்னன்னா யாருன்னு தெரியுமான்னு சொல்லி அந்த தனித்தன்மை, நம்முடைய தனித்தன்மை, நம்முடைய செல்ஃப் வெளிவந்து கொண்டிருப்பதினாலதான் இது வரைக்கும் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறமை தவிர புதிய பலன் அடைவதற்குண்டான அந்த ஒரு பாக்கியம் நம்ம வாழ்க்கையில கிடைக்கல. இது வரைக்கும் எட்டாத உயரத்தை பிடிக்க முடியல, இது வரைக்கும் அதற்கு மேலாக பறக்க முடியல, இது வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு மேலாக நம்முடைய தலை தூர்க்க முடியல, இது வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு மேலாக பிரச்சனையே நம்ம வாழ்க்கையில படாதபடிக்கு உயர பறக்க முடியாததற்கு காரணம் செட்டைகள் இன்னும் வெளிவரவில்லை. செட்டைகள் இன்னும் பழைய செட்டைகள் தான், பழைய மாதிரி தான்,
பழசுதான். அந்த பழசு எல்லாம் ஒன்று ஒன்றாக புடுங்கப்பட்டு என்றைக்கு புதிய செட்டைகள் உருவாகிறதோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கை இப்ப இருப்பதை பார்க்கிலும் மேலாக உயர எழும்பி பறக்க முடியும். பழைய சுபாவங்கள், பழைய பேச்சு, பழைய செயல்பாடு, பழைய சிந்தனை, தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தமில்லாத வாழ்க்கை, தேவ சமூகத்துக்கு நமக்கும் எட்டி பார்க்காத ஒரு நிலைமை, பல நாட்கள் ஜெபம் இல்லை, பல நாட்கள் ஆராதனை இல்லை, பல நாட்கள் தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் நல்லா போகிறோம், நல்லா வாரோம், நல்லா இருக்கிறோம், ஆலயத்துக்கு வந்துடுதோம். பட் தனித்தன்மையில், தனித்துவத்தில் எப்படி இருக்கிறோம்? ஒரு சூழ்நிலை என்று வரும் பொழுது ஆண்டவரே கர்த்தர் பார்த்து கொள்வீர், இல்லாட்டி ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது தேவன் பட்சமாக நின்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையில கடைபிடித்து நிற்கிற ஜனங்களாக எத்தனை பேர் நம்ம நிற்கிறோம்? ஒரு சூழ்நிலை எதிராக மாறும் பொழுது, இல்ல ஒரு நெருக்க வரும் பொழுது, இல்ல ஒரு மாற்றம் நிகழும் பொழுது அந்த மாற்றத்தை, அந்த சூழ்நிலையை எப்படி கர்த்தருடைய வார்த்தையில் நின்று ஃபேஸ் பண்றோம்? இன்னைக்கு அப்படி நம்முடைய வாழ்க்கை இல்லை. ஏனென்றால் அந்த சூழ்நிலை வராத தட்டிக்கு தான் ஆண்டவரை தேடுறோம். அப்படி ஒரு சூழ்நிலை, எதிர்மறையான சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவரா நம்மளா என்று பார்க்கிற பொழுது பெரும்பாலான விஷயங்கள்ல கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சுபாவங்கள் வெளிவருவதை பார்க்கிலும் நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய வார்த்தை, நம்முடைய மேன்மைகள், நம்முடைய யாருன்னு தெரியுமா? அதான் எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாத அளவுக்கு நோண்டி பார்த்தா தான் வெளிவந்து காட்டுகிற மாதிரி பல நேரங்களில், பல இடங்களில் நம்முடைய தன்மைகள் இன்னும் மாறாம அப்படியே பழைய மாதிரியே, அப்படியே அந்த ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்தது போலவே, அப்படியே ஆண்டவருக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அவர்களைப் போலவே நாமும் இறங்கி களத்தில் நின்று வேட்டியை மடிச்சு கட்டி செய்யறது அளவிற்கு இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கை மாற்ற வராமல் இருக்குமானால் உயர எழும்பவும் முடியாது, உயர பறக்கவும் முடியாது, புதிய பலனும் உண்டாகாது, சோர்வும் இல்லாமல் போகாது, களைப்பும் இல்லாமல் போகாது. அதற்கு காரணம் புடுங்கப்பட வேண்டிய விஷயங்கள், சீர்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள், சரி பண்ணப்பட வேண்டிய விஷயங்கள் சரி பண்ணப்படாத வரைக்கும் இந்த நிலைமைக்கு ஒரு மாற்றம் என்பது நம்ம வாழ்க்கையில் வருவதில்லை. அல்லேலூயா. உலகமே தலகீழ நின்னாலும், எவ்வளவோ விஷயங்கள் நடந்தாலும் நம்மை மேற்கொள்ள முடியாது என்ற வேதம் சொல்கிறபடி அந்த வார்த்தை நம் வாழ்க்கையில் நிலைத்து நிற்க வேண்டுமானால் இந்த வார்த்தையில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் காத்திருக்க வேண்டும், கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய காத்திருப்பு, இன்னைக்கு காத்திருப்பது என்பது நமக்கு பிடிக்காம போயிடுச்சு. காத்திருக்க முடியவில்லை, அதுவும் கர்த்தருடைய வார்த்தை நிலைத்து நிற்க முடியவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்க முடியல, கர்த்தருடைய வருகைக்காகவும் காத்திருக்க முடியல. அவர் வந்தா வரட்டும், வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லுகிற மாதிரி ஒரு மீன் சொல்லிச்சான். குளத்துக்குள்ள இருக்கும் பொழுது அங்கே எங்கேயோ ஒரு வெள்ளம் வர்றது மாதிரி இருக்கு, நீ அந்த வெள்ளத்துக்கு வரதுக்கு முன்னாடி வாங்க, நம்ம எல்லாம் வேற ஒரு குளத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது வெள்ளமாவது நாமாவது நீ சும்மா சொல்ற, இல்லாட்டி நான் பார்த்துக்கிறேன், வெள்ளம் வந்து நான் வெள்ளத்திலே நீந்திருவேன்னு சொல்லி அந்த ரெண்டு மீன் சொல்லிச்சான். அதற்கப்புறம் சரிப்பா என்னால் அப்படியே நீந்த முடியாது, நான் போயிட்டேன்னு சொல்லி அந்த ஒரு அறிகுறியை பார்த்து ஒரு மீன் மட்டும் அப்படியே மெதுவாக ஊந்து போய் வேற இடத்துல போய் சேர்ந்துருச்சான். அப்புறம் இன்னொரு மீன் இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு சரி வெள்ளம் வர்றது போல தான் இருக்கு போலன்னு சொல்லி அது வரும்பொழுதே ரைட்டு நம்மளும் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுச்சான். இன்னொரு கடைசி மீன் நம்மலாம் எவ்வளோ பெரிய ஆள், நம்மாவது வெள்ளமாவது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறோம் சொல்லி கடைசி வர வெள்ளம் வந்தது. நீச்சடிக்க முடியாமல் திணறி போய் திக்கி போய் அந்த மீன் காலி. இன்னைக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள்ல வெள்ளம் வருவதற்கு முன்பதாகவே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிப்பாக தோன்றுகிறது. வருமுன் காப்பதே சிறந்தது, இல்லையாவது வந்திருக்கிட்டே இருக்கு அப்படின்னு சில ஒரு அறிகுறிகள் தோன்றினாலும் அப்போதாவது கொஞ்சம் காத்துக்கொள்வது சால சிறந்தது. வந்த பின்ன பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முயற்சி செய்து பார்க்கலாம். கன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது. அதனால் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருப்போம், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் கேட்டு விட்டு போவதற்கும், கைதட்டி விட்டு போவதற்கும், உற்சாகப்பட்டு பூரிப்படைவதற்காகவும் அல்லாமல்
இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். பல நாட்கள் நான் சொல்லியிருக்கிறேன், படிக்கிறது எல்லாமே அந்த ஒரு அனுபவம், ஒரு பரீட்சை என்று சொல்லி நமக்கு நேரிடும் பொழுது அதில் அப்ளை பண்ணுவது. ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படின்னா அதை அந்த கணக்கை பார்க்கும்போது அதை அப்ளை பண்ணி விடையை கொண்டு வருவது, இது எல்லாம் ஒரு ஃபார்முலா. நம்ம வாழ்க்கை என்கிற இந்த பரீட்சையில் அப்படி ஒரு கேள்வியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இதை எல்லாம் படித்ததை எல்லாம் கேட்டதை எல்லாம் கர்த்தர் பேசினதை எல்லாம் அந்த இடத்துல அப்ளை பண்ணும்பொழுது தான் ரிசல்ட் கிடைக்கும். அப்ளை பண்ணாத வரைக்கும் ரிசல்ட் இருக்காது, அடுத்த லெவலுக்கும் போக முடியாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், கர்த்தருடைய வார்த்தையில் காத்திருப்போம். நாம் அதாவது இப்போ இருப்பதை போல் அல்லாமல் இதற்கு மேலேயும் பறப்பதற்கு நம்மால் முடியும். அது முடியாது என்று ஒன்றும் இல்லை. நாம் அப்படி பறக்கப்படுவதற்கு, புதிய பலன் அடைவதற்கு பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய வார்த்தைகள், பழைய வாழ்க்கை முறைகள் அத்தனையும் சீர்படுத்தி விட்டு வந்தால், அத்தனையும் களைந்து எரிந்து விட்டு வந்தால், புதிய வாழ்க்கைக்குள்ளாக, இயேசு என்கிற வாழ்க்கைக்குள்ளாக இயேசுவை மையமாக வைத்து அவரே எனக்கு வழி, அவரே எனக்கு எல்லாம் சொல்லி இந்த வார்த்தையில் நிலைத்து நின்று கர்த்தருடைய வருகைக்காக நம்முடைய பயணத்தை துவங்குவோமானால் இதுவரைக்கும் இல்லாததை பார்க்காத ஒரு உயரத்தை பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.